சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில கேப்டன் சுப்மன் கில் பங்கேற்பது பெரும் சந்தேகத்துல இருக்கு. இளம் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி மீண்டும் இந்திய அணியுடன் இணையுமாறு அவசரமாக அழைக்கப்பட்டிருக்காரு. இந்த திடீர் அழைப்பு கவுகாத்தி டெஸ்ட்ல இந்திய அணியில் ஆடும் 11ல மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதே சமயம் சுப்மன் கில் இல்லாமல் போனால் மற்றும் ஒரு சிக்கலுமே இருந்திருக்கு. ஆந்திராவை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான நிதிஷ்குமார் ரெட்டி முன்னதாக டெஸ்ட் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான இந்தியா ஏ அணி ஒரு நாள் தொடர்ல பங்கேற்க அனுப்பப்பட்டிருக்காரு. இந்த நிலையில கொல்கத்தாவில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியின் போது கேப்டன் சுப்மன் கில் அவர்களுக்கு கழுத்துல ஏற்பட்ட காயம் காரணமாக நிதிஷ் ரெட்டிக்கு அவசரமாக மீண்டுமே அழைப்பு வந்திருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி செவ்வாய்க்கிழமை கொல்கத்தாவுடைய ஏடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் விருப்ப பயிற்சி முகாம்ல கலந்து கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். முன்னாடி 2வது டெஸ்டுக்கு முன்பு அவர் அணியில இணைவார் அப்படின்னு பிசிசிஐ தெரிவித்திருந்தாங்க. ஆனால் கில்லுடைய காயம் மற்றும் அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சூழல் காரணமாக ஒரு மாற்று வீரராக நிதிஷ்குமார் ரெட்டி முன்கூட்டியே அழைக்கப்பட்டிருக்காரு. ஒருவேளை கில் அவர்கள் முழு உடற்தகுதியுடன் வந்துட்டா கில் தான் விளையாடுவார் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா கடந்த போட்டி இந்திய அணி படும் மோசமாக சொதப்பி தோல்வியுற்ற நிலையில அடுத்த போட்டியில கண்டிப்பாக 11ஸ்ல நிறைய மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கம்பீர் அவர்களோ கடும் அப்செட்ல இருக்காராம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.